இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சீட்டு 1ல் வந்து நம்மள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்லாம் வந்து என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். அதாவது சீட்டு 1ல் இப்போ இந்த சீட்டு 1ல் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நம்மள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து விற்கிறீங்களோ அதெல்லாம் வந்து என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் வச்சுங்களேன், இதை வந்து என்ட்ரி போட்டு வச்சுட்டேன். அடுத்தது இந்த சீட்டு 1 வந்து நேம் மாற்றிங்க. எப்படின்னு மாற்ற போகிறோம் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு மாற்றிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணுங்கள். அதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கர்சர் நின்றுக்கும். அதில் போய் உங்கள் நேம் இது கொடுத்துக்க வேண்டியதான். என்ன அது ப்ராடக்ட் லிஸ்ட்னு கொடுத்துக்க வேண்டியதான். ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் என்டர் தள்ளிட்டேன். இப்போ சீட்டு 1 வந்து என்ன செஞ்சாச்சு, நம்ம பேர் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்னு மாற்றிட்டோம். இப்போ சீட்டு 2 இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் போய் ரீநேம் பண்ணிங்க. என்னன்னா ஸ்டாக் இன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சீட்டு 3 வந்து ஸ்டாக் அவுட்னு கொடுத்துங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் ஸ்டாக் அவுட்னு கொடுத்துட்டேன். 4வது சீட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிங்க ஸ்டாக். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சீட்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த நேமெல்லாம் கொடுத்தாச்சு. அதனுடைய ஐட்டம் கோடு, ஐட்டம் நேமு, ப்ரைஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டாக் இன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாக் வந்து நம்மள்கிட்ட வச்சுருக்கீங்க, அதாவது உள்ளே வந்திருக்கு. ஸ்டாக் இன் உள்ளே வந்து எவ்வளோ வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து 2வது வந்து ஸ்டாக் அவுட்னா எவ்வளோ வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து விற்கிறீங்க. அடுத்தது 4வது வந்து ஸ்டாக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. அப்போ ஸ்டாக் இன்னையும் ஸ்டாக் அவுட்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் இன்னுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ இந்த இதுதாங்க அப்படியே இந்த டைட்டில் தூக்கி அப்படியே போட்டுங்க. இந்த டைட்டில் அதாவது ஐட்டம் கோடு, ஐட்டம் நேமு, ப்ரைஸு அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஸ்டாக்கிங்கில் வந்து இந்த ஹெட்டிங்கில் அப்படியே போட்டுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் இந்த சீட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிங்க, ஜூம் பண்ணிக்குவோம். வியூவில் போய் ஜூம் 200 கொடுத்துங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது. இப்போ பண்ணிட்டாச்சு. இதை அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்க, சென்ட்ரு பண்ணிங்க. ஹோமில் போய் சென்ட்ரு பண்ணிங்க. போல்டு வேணால் போல்டு கொடுத்துங்க. இங்கே பக்கத்தில் வந்து குவான்டிட்டி மட்டும் சேர்த்துங்க. QTY நீங்கள் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதான் ஸ்டாக்கு வந்து எவ்வளோ உள்ளே வருது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை வந்து இங்கே போட்டுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் இங்கே ஒரு கோம்போ பாக்ஸில், அதாவது ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் வந்து என்னென்ன லிஸ்ட் இருக்கோ, ஐட்டம் கோட் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி வந்து ஐட்டம் நேமும் டிஸ்பிளே பண்ணணும். ப்ரைஸும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் எல்லாமே இங்கே வரணும் நமக்கு. இப்போ அதே மாதிரி செய்கிறது என்ன செய்யுது, ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க. ப்ராடக்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது ஐட்டம் கோடை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. ஐட்டம் கோடை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், மேலே A2 உண்டு. இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் கோடுன்னு எழுதிங்க. ஐட்டம் கோட் அந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, அது எல்லாம் என்ன நேமில் இருக்குது, ஐட்டம் கோடுங்கிற நேமில் இருக்குது. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துங்க. அதே மாதிரி ஐட்டம் நேம் இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் நேம்னு கொடுத்துருங்க. ஐட்டம் நேம் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தள்ளிடுங்க. அதே மாதிரி ப்ரைஸை அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னது, இதை வந்து ஃபுல்லாக என்ன நேமில் வச்சுருக்கோம், ஐட்டம் கோடுங்கிற நேமில் வச்சுருக்கோம். ஐட்டம் நேமு வந்து ஐட்டம் நேமுங்கிற நேமில் வச்சுருக்கோம். அது மாதிரி ப்ரைஸை வந்து ப்ரைஸுங்கிற நேமில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ரேஞ்சாக பிரித்து வச்சாச்சு. 3 நேமில் பிரித்து வச்சாச்சு. இப்போ நேராக ஸ்டாக் இன்னுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் எனக்கு வரணும். அப்போ என்ன செய்யணுன்னா, இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த ஐட்டம் கோடை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. நேராக டேட்டாவுக்கு போயிடுங்க. நேராக டேட்டாவில் போனீங்கன்னா அதில் என்ன இருக்குது பாருங்கள், டேட்டா வேலிடேஷன் இருக்குது பாருங்கள். டேட்டா வேலிடேஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா வேலிடேஷன் இருக்கும். அதில் போய் இந்த அலௌண்ட் இருக்குல்ல, அதில் போய் லிஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. அதில் என்ன செய்ய வேண்டியது, லிஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த சோர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கிட்ட கீபோர்ட்லேருந்து F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே லிஸ்ட்டு காட்டும், என்னென்ன லிஸ்ட்டுன்ட்டு. நம்ம ஐட்டம் கோடு செட் பண்ணி வச்சுருக்கோம், ஐட்டம் நேம் செட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரைஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஐட்டம் கோடை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே அதோட லிஸ்டிங் எல்லாமே இங்கே காட்டும். நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது அப்படி கிளிக் பண்ணிங்க. ஐட்டம் நேமை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணி நேராக போய் டேட்டாவில் டேட்டா வேலிடேஷனுக்கு போயிடுங்க. எனி வேல்யூன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து லிஸ்ட்டுன்னு மாற்றிங்க. இங்கே வந்து சோர்ஸில் வந்து F3 கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஐட்டம் நேம் இருக்கும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க. இங்கேயும் ஓகே பண்ணிட வேண்டியது. அதே மாதிரி ப்ரைஸுக்கு வந்துடுங்க. ப்ரைஸை செலெக்ஷன் பண்ணிங்க. அதே மெத்தட் தான். டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டா வேலிடேஷன் அதில் வந்து எனி வேல்யூன்னு இருக்கும். அதை வந்து லிஸ்ட்டுன்னு மாற்றிங்க. மாற்றிக்கிட்டு பிட்வீன் அதை சோர்ஸில் வந்து F3 கொடுங்க. கொடுத்துட்டு ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணிங்க.
சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சிட வேண்டியது, நீங்கள் இதில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஐட்டம் கோடு, ஐட்டம் நேமை கிளிக் பண்ணுங்கள், பென்சில், ப்ரைஸை கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கோம். நீங்கள் அப்படியே என்ட்ரி போட்டுக்க வேண்டியதான். இந்த இடத்துல குவான்டிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 பொருள் நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்கு, ஸ்டாக் இன் வந்திருக்கு. அடுத்தது கிளிக் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் A2, அது என்னது, அடுத்தது பென், அதனுடைய விலை என்ன. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 உள்ளே வந்திருக்கு, ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு. அடுத்தது கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து என்னது, 3வது ஐட்டம் நோட் புக்கு, அது எத்தனை பீஸு, அது எவ்வளோ விலை, 15, அது வந்து ஒரு 100 பொருள் வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுக்க வேண்டியது. ஸ்டாக் இன் எவ்வளோ உள்ளே வருது ஸ்டாக்கு, அது விலை எவ்வளவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200 பீஸ் உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் என்ட்ரி போட்டுக்க வேண்டியது. இப்போ ஸ்டாக் இனில் வந்து என்ட்ரி போட்டாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 என்ட்ரி போட்டிருக்கேன், இதே போதுன்னு வச்சிங்க. அடுத்தது ஸ்டாக் அவுட்டுக்கு வந்துடுங்க. ஸ்டாக் அவுட்டை வந்து அதே மெத்தட் தாங்க. ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த ஹெட்டிங் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட்டு கொடுத்துங்க. பேஸ்ட்டு வரலன்னா இங்கே பாருங்கள், இதில் போய் எடுத்துங்க. அப்படியே ஸ்டாக் இனில் போய் இந்த டைட்டில் அப்படியே தூக்கிக்கிங்க. டைட்டில் வந்து அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி ஸ்டாக் அவுட்டில் போட்டுங்க. ஸ்டாக் அவுட்டில் போட்டாச்சு. இந்த போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இங்கே வந்து அதே மெத்தட் தான். அதே மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டு வரணும். இப்போ முன்னாடி பார்த்தது ஸ்டாக் இன்னு, நம்ம எவ்வளோ உள்ளே வந்து ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாக் அவுட். ஸ்டாக் அவுட்னா உங்கள்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ வெளியே போகுது. இப்போ அதே மெத்தடில் இங்கே அப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு நேராக போய் என்ன செய்ய வேண்டியது, டேட்டாவுக்கு, டேட்டா வேலிடேஷன், அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். லிஸ்ட்டு F3 கிளிக் பண்ணிங்க. அதில் போய் நீங்கள் ஐட்டம் கோடை சூஸ் பண்ணிங்க, ஓகே கொடுத்துட வேண்டியது. அதை அடுத்து செலெக்ஷன் பண்ணுங்க. டேட்டாவுக்கு போயிடுங்க, லிஸ்ட்டுக்கு போயிடுங்க, F3 ஐட்டம் நேம், ஓகே ஓகே கொடுத்துட வேண்டியது. அடுத்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. அதே மெத்தடில் தான் டேட்டா வேலிடேஷனு. இங்கே போய் என்ன மட்டும் லிஸ்ட்டுன்னு மாற்றிக்க வேண்டியது. இங்கே F3 கொடுத்துட்டு ப்ரைஸு கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்னது, இங்கே வந்து என்ன இருக்குது, அடுத்தது பென்சில், அதுக்கு அடுத்தது ப்ரைஸ் எவ்வளோ, அடுத்த 2வது, ஒவ்வொன்றும் கரெக்டாக கொடுத்துட வேண்டியது. நீட்டாக என்ட்ரி போட்டு வந்துட வேண்டியது. அடுத்தது என்ன இருக்குது, 3, அதில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அப்படியே ஜஸ்ட் என்ட்ரி போட்டு வாங்க. முன்னாடி வந்து 4 தான் என்ட்ரி போட்டிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் 4 என்ட்ரி வேணால் போட்டுங்க. ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி எவ்வளோ, இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பீஸ் விற்றுருக்கு, வெளியாகிருக்கு. இங்கே வந்து ஒரு 40 பீஸ் வெளியாகிருக்கு. இங்கே ஒரு 100 பீஸ் வெளியாகிருக்கு. இங்கே ஒரு 50 பீஸ் வெளியாகிருக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன பார்த்தாச்சு, ஸ்டாக் இன்னு பார்த்தாச்சு, ஸ்டாக் அவுட்டு பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டாக்குங்க. ஸ்டாக் எப்படி பார்க்குறது, அதே மெத்தட் தான். கொஞ்சம் வியூ பண்ணிக்கிறேங்க, அதை ஜூம் பண்ணிக்கிறேன். அதை இப்போ இந்த டீட்டெயில்ஸை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. காப்பி பண்ணிங்க. இங்கே வந்து பேஸ்ட் அடிச்சிட வேண்டியது. இந்த இடத்துல பேஸ்ட் அடிச்சிருங்க. பேஸ்ட் அடித்து இந்த குவான்டிட்டிக்கு பதில் என்னது, ஸ்டாக்கு. இங்கே வந்து நமக்கு ஸ்டாக்கு தான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ வந்து ஸ்டாக் இன்னையும் ஸ்டாக் அவுட்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஸ்டாக் இன் வந்துடும், ஸ்டாக் வந்துடும் எவ்வளோ. இது அப்படியே சென்டர் பண்ணிங்க, வேணால் சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணிவிட்டு இங்கே போல்டு கொடுத்துக்க வேண்டியது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் அதே மெத்தடில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டேட்டாவுக்கு வந்துடுங்க. டேட்டா வேலிடேஷன் அதே மெத்தட் தான். லிஸ்ட்டு கொடுத்துங்க. இங்கே போய் F3 ஐட்டம் கோடை சூஸ் பண்ண வேண்டியது. ஓகே ஓகே கொடுத்துட வேண்டியது. அடுத்தது செலெக்ஷன் பண்ணிங்க. அதே மெத்தட் தான். டேட்டா வேலிடேஷனு, லிஸ்ட்டு, F3 ஐட்டம் கோடு, சரி ஐட்டம் நேமு, ஓகே கொடுத்துட வேண்டியது. அதுக்கடுத்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதே மெத்தடு தான். டேட்டா வேலிடேஷனு, லிஸ்ட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து F3 கொடுத்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும், ஓகே கொடுத்துட வேண்டியது. இங்கேயும் ஓகே கொடுத்துட வேண்டியது. இப்போ அதே மெத்தடில் ஜஸ்ட் என்ட்ரி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கோடு, ஐட்டம் நேமு, ப்ரைஸ் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாக் பார்க்க போகிறோம், இங்கே கால்குலேஷன் பண்ணணும். அடுத்தது கிளிக் பண்ணிங்க. A2 ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. அடுத்து எவ்வளோ விலை, நோட்டு, அடுத்தது எவ்வளோ விலை, அது அடுத்த ஐட்டம் எவ்வளவு. எக்ஸாம்பிளுக்கு 4 தான் போட்டிருக்கோம், 4 மட்டும் என்ட்ரி பண்ணிங்க நான் போட்டு காட்டுறதுக்காக. ரைட், முடிஞ்சுங்க. இப்போ வந்து என்ன பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன லிஸ்ட்டு இருக்குது, 2வதுல ஸ்டாக் இன் எவ்வளோ ஸ்டாக்கு உள்ளே வந்திருக்கு,
ஸ்டாக் அவுட் எவ்வளோ ஸ்டாக் வெளியாக இருக்குது, இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு என்ன சீட்டு, அதாவது ஸ்டாக்கு ஒன்றையும் ஸ்டாக்கு இன்னையும் ஸ்டாக் அவுட்டையும் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸ்டாக் இன்னு ஸ்டாக் அவுட் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு வேண்டியது. அப்போ இங்கே பாருங்கள், ஸ்டாக் இன் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருங்க. இது என்னதுக்குன்னா ஒரு சீட்டை அப்படியே கம்பேர் பண்ண போகிறோம், ஒரு சீட்டை வந்து அப்படி மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டாக் இன்னுங்கிறது இந்த சீட்டு 2 அதை கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு எதில் ஆரம்பிக்குது அந்த செல்லு, அதாவது இதில் பாருங்கள் எதில் செல்லு இந்த இது ஆரம்பிக்குது, இந்த பாருங்கள் இதில் போய் எதில் ஆரம்பிக்குது, D2ல் ஆரம்பிக்குது. அப்போ இந்த D2வை போய் மென்ஷன் பண்ண வேண்டியது. எங்கே போய் இதை அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு D2ன்னு கொடுத்துருங்க. ஸ்டாக் இன் D2. ஓகேங்களா? கொடுத்துட்டு மைனஸ் அடுத்து என்ன பாருங்க, ஸ்டாக் அவுட் எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு சிம்பிள் கொடுத்துட்டு அதை ஷிஃப்ட் 1 எழுத்துனீங்க இந்த மாதிரி சிம்பிள் வரும். அதே D2 கொடுத்துட வேண்டியது. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. எப்படி தூக்கி போடுறதுன்னு பாருங்கள். அதாவது ஸ்டாக் இன்னில் வந்து 100 பீஸ் இருக்குது, ஸ்டாக் அவுட்டில் வந்து 50 இருக்குது. அப்போ 100ல் 50 போயிட்டுனா 50 இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா அடுத்ததுக்கெலாம் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இது ஏன் 0 வருதுன்னா இங்கே பார்த்துங்க, 3வது ஐட்டம் என்னென்னு பாருங்கள். 3வது ஐட்டம் 100 பீஸு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, 100 பீஸு விற்றுட்டீங்க, அதனால் இங்கே வந்து 0ன்னு காட்டுது. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லிஸ்ட்டு, 2வது ஸ்டாக் இன்னு, 3வது ஸ்டாக் அவுட்டு, 4வது ஸ்டாக்கு. அப்போ ஸ்டாக் இன்னையும் ஸ்டாக் அவுட்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக்கு கிடச்சிருங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி, அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஸ்டாக் இன்னு என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து சீட் நேம் கொடுத்துருக்கேன். அதாவது சீட் நேம் வந்து மாற்றி வச்சுருக்கோம் ஸ்டாக் இன்னு. இந்த எக்ஸ்க்ளமேஷன் கொடுக்குறதுனால ஒரு சீட்டுனால அந்த சீட்டுன்னு கொடுத்தா ஆகுது. இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்தா ஆகணும். D2 எந்த செல்லு, அது மாதிரி மைனஸ் போட்டு ஸ்டாக் அவுட்டு D2 கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.